இயேசு கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கள்ளர்கள், two thief on the cross, penitent thief and impenitent thief, disciples of Jesus Christ ministry. B. Dewis James. மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளர் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். மார்க்கு 15 அதிகாரம் 27 வசனம். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளரை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். லூக்கா 23 அதிகாரம் வசனம் 32 மற்றும் 33. குற்றவாளிகளாகிய வேறே இரண்டு பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். யோவான் 19 அதிகாரம் வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். சுவிசேஷ புஸ்தகமான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இந்த கள்ளர்களை குறித்து வாசிக்கலாம் மற்றும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயும் வெளிப்படுத்தி இருக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையும் இவ்வசனங்களை வாசிக்கும் போது காணலாம். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்திலே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்கின்ற தீர்க்க தரிசனம். மார்க்கு 15 அதிகாரம் 28 வசனத்திலே அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் செய்த ஊழியம் மற்றும் அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் போன்றவற்றால் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் எழுதப்பட்டவைகள் நிறைவு பெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்றார். இரண்டு கள்ளர்கள் அவருடன் வலது பக்கத்திலே ஒருவன் இடது பக்கத்திலே ஒருவன் சிலுவைகளிலே அறையப்படுகின்றார்கள். இந்த சம்பவம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஆகும். மத்தேயு மற்றும் மார்க்கு வசனத்திலே இவ்விருவரையும் கள்ளர் என்றும் லூக்கா வசனத்திலே இவ்விருவரை குற்றவாளிகள் என்றும் எழுதியிருக்கின்றது. ஏசாயா இவ்விருவரை அக்கிரமக்காரர்கள் என்று வெளிப்படுத்துகின்றார். காஸ்பல் ஆஃப் நிக்கோடேமஸ் நற்செய்தி நூலிலே இயேசு சிலுவையில் மரித்தபோது நடந்த சம்பவங்களை விவரிக்கின்றது. இவை அதிகாரப்பூர்வமாக வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை. இரண்டு கள்ளர்களின் பெயர்களை இந்த நூலிலே காணலாம். வலது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனின் பெயர் டிஸ்மாஸ், இடது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனின் பெயர் கெஸ்டஸ். சிலுவையில் அறையப்படுதல் என்பது ரோமர்கள் ஆட்சியின் காலத்தில் நடைமுறையில் இருந்த மரண தண்டனையாகும். இந்த தண்டனை கடற்கொள்ளையர்கள், அடிமைகள், தேச விரோதிகள், ரோம சட்டத்தை மீறுகிறவர்கள், கொலை குற்றவாளிகள், கடுமையான குற்றம் செய்பவர்களுக்கு கொடுக்கப்படும் மரண தண்டனையாகும். கபாலஸ்தலம் அல்லது கொல்கொத்தா என்று அழைக்கப்படும் இடத்திலே சிலுவை மரண தண்டனையை ரோமர் அரசாங்கத்தால் மக்கள் முன்னிலையில் நிறைவேற்றப்படுகிறது. இந்த இரண்டு நபர்களும் கொடூரமான குற்றப்பின்னணியுடையவர்கள். தங்கள் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு காத்திருப்பவர்கள். பரபாஸ் மரண தண்டனை குற்றவாளியாவான். பரபாஸ்க்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். லூக்கா 23 அதிகாரம் வசனம் 39 முதல் 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இடது பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்டவன் கெஸ்டாஸ். இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்கின்றான். தான் செய்த குற்றத்துக்கு வருந்தாமலும் மனம் திரும்பாமலும் உணராதவனாயும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்கின்றான். வலது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவன் டிஸ்மோஸ். இவன் மனஸ்தாபப்படும் கள்ளன் என்றும் தான் செய்த குற்றத்தால் வருந்தி உணர்ந்தவனாய் இயேசுவை அறிந்து கொண்டவனாய் இடது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளனை நோக்கி, நாம் செய்த குற்றத்தினால் தண்டனை அனுபவிக்கின்றோம். ஒரு குற்றமும் செய்யாத கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்றார் என்று கெஸ்டாஸ் என்னும் கள்ளனை கடிந்து கொள்ளுகின்றான். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி பல தேசங்கள் எங்கும் பிரசித்தமாகிற்று. இயேசு கிறிஸ்து மனந்திரும்புதலின் அவசியம்
பரலோக ராஜ்யம் குறித்த பிரசங்கம், நித்திய ஜீவன் குறித்த பிரசங்கமும், அவர் செய்த அற்புதங்கள் அனைத்தும் யூதா, இஸ்ரவேல் மற்றும் சமரியா புறஜாதி தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தி பிரசித்தமாகிற்று. இந்த 2 குற்றவாளிகளும் இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தியை அறிந்திருக்க வேண்டும். இடது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளன் பாவத்தை விட்டு விலகாமலும் மனம் திரும்பாமலும் பிசாசின் வித்தாகவும் களைகளாகவும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாயும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்து போகின்றான். வலது பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் தான் செய்த குற்றத்தை நினைத்து உணர்ந்தவனாயும் மனஸ்தாபப்படுகின்றான், மனம் திரும்புகின்றான், வாஞ்சிக்கின்றான், இயேசுவை விசுவாசிக்கின்றான், இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பிக்கின்றான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42 மற்றும் 43ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். பிலாத்து என்பவன் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்கின்றான். பிசாசு ஒரு பக்கம் யூதாசை கொண்டு இயேசுவை காட்டிக் கொடுக்கின்றான். இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு மக்களை தூண்டிவிடுகின்றான். மறுபக்கம் சிலுவை மரணத்தை பேதுருவை கொண்டும் சொப்பனத்தை கொண்டும் இடது பக்க கள்ளனை கொண்டும் சிலுவை மரணத்தை தடுக்கின்றான். பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் தீர்க்க தரிசனங்களும் மறைவாகவும் புதிராகவும் இருக்கின்றது. எனவேதான் பிசாசு களைகளை விதைத்து செல்கின்றான். நமது தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காகவே அவதரித்தார். மனிதர்கள் செய்யும் பாவத்திற்காகவே சிலுவையிலே அறையப்பட்டு பலியானார். நித்திய ஜீவனை அழிப்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. தேவன் ஒருவனுக்கு மரணப்படுக்கையிலும் மனம் திரும்பும்படியாக வாய்ப்பை அளிக்கின்றார். திஸ்மோஸ் என்னப்படும் வலது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்புகின்றான். தேவன் அவன் பாவங்களை மன்னித்து அவனை பரதீசியில் எடுத்துக்கொள்ளுகின்றார். இடது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்து போகின்றான். பாவத்தின் பலன் மரணம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும்போது அவர் நம்மை மன்னித்து பாவத்தை விட்டு நம்மை விலக்கி ரட்சித்து ஜீவபாதையிலே நடத்துகின்றார். தமது சிலுவை மரணத்தாலே நம்மை மீட்டுக் கொண்டார். ஆமேன்.